இது வழக்கமாக இருக்குது. இப்போ அழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா, கொடுப்பாரா அப்படிங்கிறது தான். இல்லை, அவர் முன்னாடியே சொன்னார், இங்கே பேசும்போது பன்ருட்டியில் நடக்கும்போது போய் பார்த்தேன், இவங்கெல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. எல்லாரும் சின்ன வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் சார். சார் பார்த்துங்க சார். சொல்லுங்கள் சார். நீங்கள் பேச்சில் எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும். பட் ஆனால் மேடையிலையும் அதேமாரி தான் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தீங்க. ஒரே மேடையில் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது இந்த மேடையில் அவர் தங்கர் பச்சன் ஆப்போசிட்டாக நிற்கிறாரு. இப்போ இதை சொல்லியிருக்கிறீங்க, இது அவருக்கு போயிருக்கோம்ல. இல்லை, அதில் உதயநிதியும் பாதி கூட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லியிருக்கேன். அதனால் கருணாநிதி தளபதி உதயநிதியில் பாதியும் சொல்லியிருக்கேன். நான் அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்ப நிதியாக இருந்தது சார். ஓப்பனிங்க நீங்கள் தங்கர் பச்சனுக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டீங்க, அவர் தான் எம்பின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களை மாதிரி தேவயானி மேடம் அவருக்காக பிரச்சாரத்துக்கு, ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றி இன்னைக்கும் மனசில் நிற்கிது, நீங்கள் போவீங்களா பிரச்சாரத்துக்கு? நல்லா கேட்டிங்க சார். நன்றி இருக்கணும் சார், ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள், மறுமலர்ச்சி, காதல் கோட்டை, இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போகணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். பதில் சொல்லுங்கள் மேடம். சார், அது மாதிரி தயாரிப்பாளர் நந்திதா கையில் தாமரை வச்சிருக்காரு.